நீங்கள் பேசுங்க. இது சும்மா இது ரகசியம் உங்களுக்கு வச்சுக்கோங்க. இல்லை நான் இதில் தான், நீங்கள் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு இப்போ இப்போ அப்படி வருது, அதுக்குள்ளே போயிடுது. அந்த டைம் முடிஞ்சது போயிடுது. அந்த டைம் அதுக்குள்ளே முடிஞ்சோன்னே இப்போ ஒரு யூஸ்னா இப்போ சார்ஜ் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சார்ஜ் போடுற எவ்வளோ நிற்கிது? ஒரு நாள் 24 மணி நேரம். 1 மணி நேரம் நிற்கிற 2 மணி நேரம் அப்புறம் போட்டோன்னா மறுபடியும் போய் ப்ளக்கை போட்டோன்னா மறுபடியும் இதாகிடுது. இப்போ நம்ம இருக்கோம், ஒரு கேமரா இருக்குது, ஃபோட்டோ எவ்வளோ கெப்பாசிட்டி எடுக்குது? ஒரு ஃப்ரேம் எடுக்குது, அதுக்கு மேலே வேறு அவ்வளோ எடுக்குது. அதுக்கப்புறம் அதை இது பண்ணுறோம், அதுக்குள்ளே அவ்வளோதான். தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அதுவும் கெட்டு ஒரு லெவலுக்கு மேலே இது இல்லை. இப்போ நம்ம அட்டன் டயத்தில் பார்க்குறோம். இப்போ பேசுகிறதுக்கு சவுண்டு வந்து ஸ்பீக்கர் எங்கே இருக்குது? நம்ம ஸ்பீக்கர் தானே வரும். நம்ம பேசுகிற சவுண்டு உங்களுக்கு கேட்குது. இவ்வளோ விஷயத்தை செய்கிறோமே, நம்ம எதாவது சார்ஜ் போடுறோமா? அப்போ எதுக்கு எப்படி சார்ஜ் வருது நம்மளுக்கு? ஒரு சின்ன ஒரு மொபைல் ஒரு பேசுகிறதுக்கே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனோம்னா நம்ம டக்குன்னு போய் வைக்கிறோம். நிச்சயமா நம்ம பேசுகிறோம், கேட்குறோம், பார்க்குறோம், எது பண்ணுறோம், எல்லாமே நம்ம செய்கிறோம். நம்ம எங்கே சார்ஜ் போடுறோம்? எங்கே போடுறோம்? இதுக்கு மேலே என்ன அதிசயம் வேணும்? இதுக்கு மேலே எங்கிட்ட இது பண்ணணும்? பேசுகிறோம், எங்கேருந்து இந்த இது வருது? இப்போ இன்னொரு கூகுள் தான் ஃபாஸ்ட்டு, எல்லாம் ஃபாஸ்ட்டு, நெட்டு தான் ஃபாஸ்ட்டு, அறிவியல் தான் ஃபாஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்க, ஒரு இதை சர்ச் பண்ணீங்கன்னா அது டக்குன்னு சுற்றிட்டு போய் டக்குன்னு அதை பற்றி டீட்டெயில் வந்து கொடுத்துருது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் 6 வயசு இருக்கும்போது எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்துன்னு சொல்லி சொல்கிறோம். நீங்கள் இவ்வளோ வருஷத்தை ஒரு நொடியில் 6 வருஷத்தில் போய் பாட்டு வந்துட்டீங்க. எப்படி போய் பாட்டு வந்தீங்க? அப்போ அது போகிறா, நீங்கள் போகிறா? சின்ன வயசுல முதல்ல அப்படின்னா டக்குன்னு போய் நான் வருஷம் வளர்ந்து ஒரு நொடியில அந்த வருடத்துல இருந்து வாழ்ந்துட்டு இந்த வருடத்துல அதை பார்த்துட்டு வந்துட்டீங்க. அந்த வாழ்க்கை சம்பவம் அப்படி இருக்கு. நீங்க போய் பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டு வர்றோம், பாட்டு வந்துடுறீங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அப்ப எது பவரு? புரியுதா உங்களுக்கு? எப்படி பாருங்க. இதுக்கு மேல என்ன எல்லாம் இதாவது எது வேணும் உங்களுக்கு? எவ்வளவு தூரத்துக்கு பாருங்களேன். நிச்சயமா ஒளி எவ்வளவு தூரத்துக்கு பாருங்க. அப்ப எப்படி இருக்கும் நம்மளுக்கு? எந்த இதுவும் நீங்க இப்ப முடிஞ்சுன்னா உங்களுக்கு சார்ஜ் நீங்க போட்டுக்கல, நீங்க இது பண்ணிக்கல, ஆனா நீங்க இது எங்க போய் போடுறீங்க? நீங்க என்ன நீங்க பண்றீங்க? நீங்க அவன் தான் வேற என்ன நம்மளுக்கு பிளஸ் வேணும்ன்றேன் நான். வேற என்ன பிளஸ் வேணும் நம்மளுக்கு? தனியாக உண்டானது சாப்பிட்றீங்க, அதுவும் ஜெயிச்சு போயிட்டு இருக்கு, அது போயிட்டு இருக்கு, அட்டன் டேத்து எல்லாம் விளையிட்டு இருக்கு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கு, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் இதுக்காக சர்வீஸும் விடலை. உங்களை போய் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு டக்குன்னு எதுவும் ஆயில் மாற்றிட்டு வரல, எதுவும் பண்ணலை, எதுவுமே நீங்கள் செய்யலை. நீங்கள் அதுக்கு உபாதை தான் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எத்தனையும் போட்டு செஞ்சுட்டு மட்டும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கு. அது போகிறதுக்குள்ள நீங்கள் காட்சியை பாட்டு வந்துடுறீங்கல்ல. நிச்சயமா உங்கள் மனசு அந்த அளவுக்கு பவர் பாருங்களேன். இப்போ முடிஞ்சிருது இல்லை. இப்போ ஃபார்வர்டுக்கு வருவான், அதுவும் பார்க்க முடியுமா? அப்படிலாம் எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்களேன். ஒவ்வொரு விஷயத்துலையும் எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. நுணுக்கம் நிச்சயமா நம்ம இருக்கோம் அப்படின்னோம்னா அட்டன் டயத்தில் என்னென்னமோ